தினேஷ் அதான் உங்களால முடிஞ்சா வந்து நீங்க கனெக்ட் ஆகி காட்டுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மச்சான் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்புன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் எனக்கு புரியல. நீங்க வந்துட்டு இது எந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்குறீங்கன்னே எனக்கு புரியல. அது எந்த ஒரு மீனிங்ல இருக்கு? எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ வா 10 நாள் வந்து பழகு. ஹீனா தினேஷ பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னா, இவங்க கூட நம்ம ஃப்ரெண்டா இருந்துட்டு வெளில வரும்போது ஒரு ஒரு எதிரியா வரக்கூடாது. அந்த ஒரு கான்செப்ட்ல தான் அவங்க என்ன சொன்னாலுமே சரி, லேட்டர் ஆன் என்ன பண்ணாலுமே சரி, நான் கண்டுக்கிறதே கிடையாது. ஐ வாஸ் இன் மை ஓன் ஜோன். அப்படிதான் இருந்தேன். சரி ஓகே இது வீடோட முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு பார்த்தா, வெளில வந்துட்டு இன்டர்வியூஸ் அது இது அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லும்போது ஐ வாஸ் லைக் வை? ப்ரோ தேர் இஸ் a lot of conversation ப்ரோ. டெலிகாஸ்ட் ஆகாது நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. சரி ஓகே 4 நாள் வந்த என் மேல உனக்கு சாஃப்ட் கார்னர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ சொன்ன. 14 நாளா பழகுன தினேஷ் மேலே சாஃப்ட் கார்னர்ல தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னா தெரியுமா? நான் அப்போதான் சொல்லுவேன் இந்த ரிலேஷன்ஷிப்ல உன்னை பத்தி யோசி. அப்போ அவ சொல்லுவா எனக்கு இவெல்லாம் விட்டுட்டு போனா எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. வீட்ல யார் ரொம்ப ஃபேக்கா இருக்காங்க? ஐ வுட் சே தினேஷ் ப்ரோ. ஓகே. தினேஷ் ஏன் ரொம்ப ஃபேக்னா நீங்க பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப லவ்வி டவ்வியா தெரியும் ப்ரோ. பட் இஸ் நீங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட இஸ் வெரி கனிங் அண்ட் வெரி மெனி. அவன் எந்த ஒரு இடத்துலயுமே அவனை புட் டவுன் பண்ணவே இல்லை. எல்லா இடத்துலயுமே வந்துட்டு வீணாவை புட் டவுன் பண்ணிட்டு தான் போயிருக்கான். அந்த வீட்ல யார் நிஜமான மேனிபுலேட்டர்? வேணாம் மச்சான் இது தட்டி விடு. சொல்லலாம் ஒன்றும் ஏதோ பெரிய விஷயம் நடந்துட்டு போய் இந்த வீட்டில் காட்டப்படாத ஒரு விஷயம் நிறைய இருக்கு போலயே. மச்சான் நிறைய இருக்கு மச்சான். அதுதான் நான் சொல்றேன்ல. அதெல்லாம் ஒரு வேலை காட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க. எல்லாரும் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க எல்லாருமே. ஷோ ஜெனரலாக பார்க்குறப்ப சில விமர்சனங்களும் இருக்கும். லைக் இது நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏற்ற ஷோ இல்லை. மச்சான் அந்த மாதிரி விமர்சனம் சொல்றவங்களுக்கு I'll just say bro really I'll say yourself. ஒரு வயசான ஒரு ரிப்போர்ட்டர்னு நினைக்கிறேன். வயசுக்கு தான் நான் மரியாதை கொடுக்குறேன். இந்த மாதிரி ஆளுங்களை உள்ள கூட்டிட்டு வரவங்க எல்லாரும் வந்துட்டு கூட்டிட்டு வருவாங்க. ஏய் யாரா நீ? எனக்கு புரியல. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு மை ஷோ. இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல்ல இருந்து ரெக்ஸ் இருக்காங்க. நானும் அப்படியே உனக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவா. நீங்க தான் ப்ரோக் கெஸ்ட். டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா தனுஷ் இருக்காரு. தனுஷ் மச்சான் வாட்ஸ் அப்? லாங் டைம் ஃப்ரெண்ட். சோ ஹேப்பி லாங் ஃபார் யூ. டைம் ஃப்ரெண்ட்ஸ். நாட் லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல மாட்டேன் மச்சான். நம்ம ஜர்னியே ஸ்டார்ட் ஆனது ஒண்ணா தான் ஸ்டார்ட் ஆச்சுதுன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் அதான் சொல்லுவாங்கல்ல யூனிவர்ஸ் இஸ் கனெக்டட் டு சம்வேர்னு. ஸோ எக்ஸாக்ட்லி நம்மளும் கனெக்ட் ஆனோம். பாத்தியா இன்னைக்கும் கனெக்ட் ஆகிறோம். பட் கூடிய சீக்கிரம் நீ இங்க நான் அங்க ஹாப்பி தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். செகண்ட் லெவல்ல சூப்பரா மச்சான் 5 நாள் மச்சான் இங்க உட்கார்றது. அதுக்கப்புறம் அங்கதான் மச்சான். அதுதான் மச்சான் நிரந்தரம். நோ எல்லாரும் வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டெப் போகணும். சோ ஹாப்பி செகண்ட் லெவல்ல வந்து கலக்கிட்டு இருக்கீங்க. இப்போ போய்கிட்டு இருக்கு. சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் செகண்ட் லவ்? ரெக்ஸ் சொல்லுங்க. செகண்ட் லவ் எக்ஸ்பீரியன்ஸ் மச்சான் இட்ஸ் லைக் நல்லா இருக்கு. எப்படி சொல்றதுன்னா வீடு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு புது அனுபவங்கள் கொடுத்தது. ஐ மீன் மேட் அ லாட் ஆஃப் பீப்புள் ஓவர் தேர். அதுக்கப்புறமா நிறைய பேர் உள்ள இருக்கிறவங்க இன்னும் வந்துட்டு நம்ம கூட டச்ல இருக்காங்க, பேசுறாங்க. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி இல்ல ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு வர கமெண்ட்ஸ் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ் ஆகட்டும் என்ன சொல்லுது அது? நான் டிஎம்ஸ் எல்லாம் உங்ககிட்ட காமிச்சேன்னா நீங்களே வந்துட்டு ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா நிறைய பேர் லைக் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்றாங்க. லைக் இவங்க பண்ணது சரியில்லை, அவங்க பண்ணது சரியில்லை. பட் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அது கரெக்ட். நான் எனக்கும் தோணும்போது ஓகே என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கரெக்ட், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கரெக்ட். டிஎம்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய வருது. அதே மாதிரி எல்லாருக்குமே இருக்கிற டவுட் என்னன்னா நீங்க மும்பையா சென்னையா இதுதான் ஆல்மோஸ்ட் கேட்குறாங்க. எஸ் நான் வளர்ந்தது ஃபுல்லாமே மும்பை தான். பட் இப்போ இருக்கிறது வந்துட்டு சென்னை ஜஸ்ட் ஃபார் சினிமா அண்ட் லைக் நம்ம தமிழ் கலாச்சாரம் நம்ம எஸ் ஐ லவ் தமிழ் ஆடியன்ஸ். ஸோ அதனால இங்கே இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் செகண்ட் லெவலில் எப்படி சூஸ் பண்ணுறாங்க, செகண்ட் லெவலுக்கான கேட்டகரிஸ் என்னென்ன, செகண்ட் லெவலில் எப்படி உள்ளே வருது? மச்சான் இது வந்துட்டு there will be a lot of interviews. அதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. எல்லாமே பார்ப்பாங்க நீங்க எப்படி பேசுறீங்க, இதுக்கு நீங்க ஆப்டா. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. சி ஒருத்தவங்க வந்துட்டு மாடல் மாதிரி ஒருத்தவங்களை எதிர்பார்க்குறாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாகவும் ஒருத்தவங்களை எதிர்பார்ப்பாங்க. பிகாஸ் ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அதே மாதிரி நிறைய பேர் உள்ளே இருக்கிறதுனால ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒருத்தங்களை சூஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கேட்டகரி. ஒரு சில பேர் ஃபன்னாக இருக்கிறவங்கள பார்ப்பாங்க. இப்போ என்ன வந்துட்டு இந்த கேட்டகரியில சூஸ் பண்ண
மாடல், வைப், ஜாலி, ஆ. ஃபன். பட் ரியலி பயங்கரமா ஃபன் பண்ண மச்சான். உள்ள எப்படி சொல்றதுன்னா, நெறைய விஷுவல்ஸ் காமிக்கல. கானா பாட்டு பாடுறதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு உட்கார்ந்து பாடுறது வைப். உனக்கு தான் தெரியும்ல நம்ம கூட இருந்தா நம்ம வைபா எப்படி ஜாலியா அது இருக்கும். ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி வைபு. பிரியங்கா நானும் பாக்ஸிங் பண்றது. ஸோ இந்த மாதிரி நெறைய லைக் உனக்கே தெரியும் என் பெர்சனாலிட்டி எப்படின்னு யா, சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமா ஃபன் பண்ணேன். பட் இட்ஸ் அ லவ் ஷோ. ஸோ அதனால வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏன் காமிக்க போறாங்க. ஸோ தே வர் ஃபோக்கஸ்ட் ஆன் லவ். லவ் சம்பந்தமா நெறைய விஷயங்கள் மெயினா காமிச்சாங்க. வந்து ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் லவ்ல ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கணும். ஆமா. அது நம்மளுக்கு தான் உனக்கு தான் தெரியும். நம்மளுக்கு காதல் தோல்விங்கிறது 1, புதுசு 2 கிடையாது. கிடையாது. அந்த பாட்டு. மச்சான் ஃபர்ஸ்ட்டே நெறைய பேர் அப்படிதான் மச்சான் நெனச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. யூ நோ ரைட். அது வந்துட்டு பிஃபோர் வந்துட்டு நான் ஒரு சில வேலைகள் எல்லாம் பண்ணியிருக்கேன். விச் ஐ ஸ்டில் ரிக்ரெட். ம், ம். ரிக்ரெட் பண்றேன். பட் அதுக்கப்புறமா ஒரு கமிட்டடான ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். இது பிரேக்கப் ஆச்சுது. பட் 3.5 இயர்ஸ் 4 இயர்ஸ் கமிட்டட் யார் கூடயுமே கிடையாது. ஐம் சிங்கிள். அந்த பேசிஸ்ல தான் வந்துட்டு சூஸ் பண்ணாங்க. அண்ட் மும்பை டீம் அப்ரோச் பண்ணாங்க. என்ன அப்ரோச் பண்ணது. பட் லேட்டர் ஆன் எவ்ரிதிங் வாஸ் குட். செகண்ட் லவ் 2ஆ பிரிக்கலாம். பிஃபோர் ரெக்ஸ், ஆஃப்டர் ரெக்ஸ்ன்னு. ரெக்ஸ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளோவா எல்லாரும் சுமூகமா போயிட்டு இருந்துச்சு. சீரியஸாவா? ரெக்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு கலரமே வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. வீணாக்கு உங்களுக்கும் தினேஷ், வீணா, ரெக்ஸ், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் அந்த மாதிரி எப்படியோ சொல்லிட்டு இருக்காங்க. அத பத்தி சொல்லுங்க. உள்ள வரும்போது வந்துட்டு எனக்கு தெரியல ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்துட்டு நல்லதும் சொல்லுவேன், கெட்டதும் சொல்லுவேன். அதனால தான் ஃபார்ச்சுனேட்லி as well as அன்ஃபார்ச்சுனேட்லின்னு சொல்றேன். 2 பேரும் என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க. நீயோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்க கரெக்ட். நான் அவங்க தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நாங்க பேசிக்கிட்டோம், அது புரிஞ்சுக்கிட்டோம், மெச்சூரா ஹேண்டில் பண்ணோம் அண்ட் we are good friends. ஓகே. ஆனா அது ரொம்ப ஆஷா இருந்துச்சு. எனக்கு பாக்குறப்ப இவ்ளோ டைரக்டா ஒரு மாதிரி சொல்றாங்களே. ரியலி ரைட். ஒரு இல்ல மாதிரி. எனக்கும் அப்படி இருந்தது. பட் லேட்டர் ஆன் வந்துட்டு அவங்க நிறைய விஷயங்கள் என்கிட்ட பேசினாங்க. அதான் பேசினா தானே சரியாகும். நாங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் நாங்க பேசிக்கவே இல்ல. அதுக்கப்புறமா தான் இன்சிடென்ட்ஸ் ஆர் கோஇன்சிடென்ட்ஸ் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன்ல இருந்து சரி ஓகே அவங்களும் சாரி நானும் சாரி முடிஞ்சிச்சு. அந்த இதுவே வந்துட்டு இட்ஸ் லைக் டன். ஏன்னா அவங்க வந்துட்டு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. நான் வந்துட்டு பார்த்திருப்பீங்க நீங்க எபிசோட்ஸ்ல மேனர்லெஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அவங்களும் அதை பத்தி வந்துட்டு தவறுன்னு சொல்லல. நானும் அதை பத்தி கரெக்ட்னு சொல்லல. பட் இட் வாஸ் லைக் மியூச்சுவலா வந்துட்டு நீங்க பண்ணதும் கரெக்ட், நான் பண்ணதும் கரெக்ட். பட் அதுக்கப்புறமா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது மச்சான். அண்ட் வீணா, தினேஷ் அண்ட் மீ இப்படி இருந்த டிரான்சாக்ஷன் இப்படி மாறிச்சு. புரியுதா? அது எப்படின்னா உள்ள போகும்போது வந்துட்டு இவங்க எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குறாங்க. நானும் பேசுறேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது மச்சான். இவங்க இவ்வளவு நாளா கனெக்டடா இருக்காங்க, கமிட்டடா இருக்காங்க. உனக்கு எதுவுமே ஃபீட் பண்ணி அனுப்பிச்சு விட மாட்டாங்க. இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க. எதுவுமே சொல்லாத போது எல்லாமே ரேண்டம் தான். ஜஸ்ட் அப்ரோச்சிங் தான். பட் இன்னைக்கு என்னடான்னா அவங்க வந்துட்டு ஃபுல்லா தப்பா பேசுறதும் சரி, அதே மாதிரி நம்மள குற்றம் சொல்றதும் சரி, அது வந்துட்டு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். பிகாஸ் யாருமே வந்துட்டு நம்மள உள்ள போகும்போது சப்போர்ட் பண்ணாதவங்க இவங்க நம்மள சப்போர்ட் பண்ணும்போது, பட் லேட்டர் ஆன் வந்துட்டு நம்மள பத்தி இப்படி பேசும்போது, அது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு மனசு கஷ்டம். பிகாஸ் ஐ டிட் நாட் ஸ்டார்டட் திஸ். நான் வந்துட்டு எந்த ஒரு இடத்துலயுமே வந்துட்டு யாரை பத்தியுமே தப்பா பேசல. இன்ஃபேக்ட் என்னோட மனசுல எப்படி இருந்ததுன்னா, ஏன்னா வந்துட்டு இப்போ நீங்க வந்துட்டு ரேண்டமா அது செகண்ட் லவ்வா இருக்கட்டும், இல்ல பிக் பாஸ் வீடாம இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும் மச்சான். உள்ள போகும்போது ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டா வரீங்கன்னா, அது அப்படியே ஆப்போசிட்டா மாறும். எனிமியா இருக்கிறவங்க ஃப்ரெண்ட் ஆவாங்க, ஃப்ரெண்டா இருக்கிறவங்க எனிமி ஆவாங்க. இது ஜென்ரலா நடக்கிறது தான். நான் இன்னைக்கு இந்த கம்போஷரே வேணாம். ஏன்னா வீணா தினேஷை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னா, இவங்க கூட நம்ம ஃப்ரெண்டா இருந்துட்டு வெளில வரும்போது ஒரு எதிரியா வரக்கூடாது. அந்த ஒரு கான்செப்ட்ல தான் அவங்க என்ன சொன்னாலுமே சரி, லேட்டர் ஆன் என்ன பண்ணாலுமே சரி, நான் கண்டுக்கிறதே கிடையாது. வாஸ் இன் மை ஓன் ஜோன். அப்படிதான் இருந்தேன். சரி ஓகே இது வீடோட முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு பார்த்தா, வெளில வந்துட்டு இன்டர்வியூஸ் அது இது அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லும்போது ஐ வாஸ் லைக் வை? அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ரெக்ஸ ஸ்டார்ட்டிங்ல ரிஜெக்ட் பண்ணாங்க. எனக்கு ஒரு பாவமா இருந்துச்சு. நான் அந்த மாதிரி பெர்சன் கிடையாது. மூஞ்சிக்கு நேரா வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய பெர்சன் கிடையாது. நான் வந்து ஒரு பேசிக் மேனரா வந்து அவங்க பேசுறப்ப நான் வந்து ஓகே அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அது வந்து அவர் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாரா, அவர் வந்து மேனிபுலேட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேல் வந்து வீணா சைடுல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் மச்சான் ரியலா சொல்ல போனா நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல பாக்குறேன். லிட்டரலி ஐ ஃபீல் சோ பேட் என்னன்னா நீங்க எபிசோட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா புரியும். நான் அவ தப்பு, அவங்க பண்ணது தப்பு. see we all are human, okay? நானா இருந்தாலுமே ஒரு மனுஷன் தான். எதனா ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகலாம், எதனா ஒரு இடத்துல நம்ம தெரியாம பேசல, ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். பட் I'll take accountability of that. நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துட்டு ஆமா நான் பண்ணது தப்பு, இல்ல வந்துட்டு ஓகே ஆமா இது நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்ற கட்ஸ் என்கிட்ட இருக்கு. பட் அவங்க என்னன்னா டக்குன்னு என் மேல போட்டு மேனிபுலேஷன் அது இது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா லைக் வந்து ஒரு ஃப்ரெண்டா தான் நான் பார்த்தேன். லைக் வந்து எல்லாருமே வந்து மூஞ்சி கடிச்ச மாதிரி பேசுறப்போ, நான் அவங்க பேசுறப்போ அவாய்ட் பண்ண முடியாது என்னால. தனியா பேசணும்னு கூப்பிடுறப்போ நான் பேச தான் முடியும். அதே வீணா தானே தேஜஸ் கிட்ட வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்னு கேட்டாங்க. புரியுதா? அவ என்கிட்ட
நல்லா நடந்துக்கிட்டா, அவ நல்லா இது பண்ணா, நான் அது வந்துட்டு அவங்க என்ன லவ் பண்ணாங்க, நாங்க ம். லவ் பண்றோம் அப்படின்னு நானும் சொல்றது கிடையாது. ம், ஓகேவா? ம், ம். அகைன் நான் என்ன சொல்றேன்னா, அது மேபி வந்துட்டு ஒரு அட்ராக்ஷனா இருக்கலாம். நானும் எல்லா இடத்துலயுமே நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். நான் வந்துட்டு ரொம்ப ஜென்யூனா நடந்துக்கிட்டேன் மச்சான் வீட்ல. ம், ம், ஐ லைக் யூன்னு சொல்லல. ஐ லவ் யூன்னு சொல்லல. ம். ஐ மீன் நான் அவங்க கேட்டாலுமே சொல்லுவேன், ஐ டோன்ட் லைக் யூ. ஐ டோன்ட் லவ் யூ. பட் ஐ ஜஸ்ட் வான்ட் எக்ஸ்ப்ளோர் யூ. ஏன்னா உன்ன தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். புரியுதா? ம், ம். அ அகைன் அது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது தான் தினேஷ் வந்துட்டு பயங்கரமா பொசெசிவ் ஆகுறான். ம். நீ என்கிட்ட பழகுனதால உனக்கு தெரியும் எனக்குன்னு சர்டன் ம். பிரின்சிபல்ஸ் இருக்கு. அது என்ன ம். நடந்தாலுமே நான் விட்டுக் குடுக்க மாட்டேன். அந்த மாதிரி போகும்போது தான் ஓகே தினேஷும் என்கிட்ட ஃப்ரெண்டா பேசும்போது, நம்ம ஏதோ நம்ம ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்றோம். ம். ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்டத்தில நான் ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரியலி வான்ட் டிஸ்கன்டினியூன்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசும்போது அவங்க கிட்ட அவ்வளோ நேரம் பேசியிருப்பேன். ம். சொல்லிட்டு ஏன்னா என் பெர்சனல் லைஃப்ல நடந்திருக்கு மச்சான். என் கூட இருந்த ஃப்ரெண்டு 10 வருஷமா இருந்த ஃப்ரெண்டு 2016ல பண்ணா 2026ல பாரு 10 வருஷம். ஸோ இது எனக்கு இப்போ ஐ மீன் மறுபடியும் எனக்கு நடக்கல. ம். பட் நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என் மைண்ட் செட்ல இருந்தது. உங்க பாஸ்ட்ல வந்து உங்க ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது மறுபடியும் நீங்க நான் பண்ணக்கூடா ஓப்பனா சொல்றேன் மச்சான். ம். என் ஃப்ரெண்டு 10 இயர்ஸா ஐ மீன் வி நோ ஈச் அதர் அரவுண்ட் பை ஒரு 6 இயர்ஸ், 7 இயர்ஸா நாங்க ம். ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது நான் ஐ வாஸ் டேட்டிங் சம்ஒன், ஐ வாஸ் சீயிங் சம்ஒன், வி வர் டுகெதர், ஹி நோஸ் எவ்ரிதிங் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, ம். அவன் வந்துட்டு லேட்டர் ஆன் அவங்களுக்குள்ளால இதாகி கனெக்ஷன் ஆயி, ஸோ எனக்கு வந்துட்டு அது யாஹ்! எவ்வளோ பெரிய புரியுது. வலின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லா ம். தெரியும். பட் என் லைஃப் அங்கேருந்து தான் மாறிச்சு. டூ பி ம், ஹானஸ்ட்டா ம், ம். சொல்லப்போனா. என்னோட லைஃப் ட்ரான்சிஷன் அங்கேருந்து தான் ம். மாறிச்சு. பட் அது எவ்வளோ பெரிய வலின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அது நான் யாருக்குமே பண்ணக்கூடாதுன்னு குடுக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டு யோசிக்கிற குட். ஒரு மைண்ட் செட் ம். ஓகேவா? சரி வீட விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமா ஸ்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ம். பேசிக்கலாம். அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். நீ நம்ப மாட்ட மச்சான், இஃப் யூ வாண்ட் ஐல் ஷோ யூ தி மெசேஜ். ம். ஐ டெக்ஸ்டட் அ ஹேப்பி பர்த்டே ஆன் அ பர்த்டே. ம், ம், ம். புரியுதா? ஏன்? ஏன்னா நான் வீட்டுள்ள வரும்போது யூ கேவ் மீ அ சோ கம்ஃபர்ட் ஜோன். நீ நல்லா பேசின, நல்லா பார்த்துக்கிட்ட. அதனால நான் அந்த ஒரு இது கர்ட்டஸிய வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு ம். உனக்கு சென்ட் பண்றேன். லேட்டர் ஆன் நான் உன்ன வந்துட்டு இன்டர்வியூஸ்ல பார்க்கும்போது ரெக்ஸ் வாஸ் சோ டார்ச்சரிங் மீ. ரெக்ஸ் வாஸ் சோ டூயிங் ஆல் திஸ் திங்ஸ். ஐ வாஸ் ம். பீயிங் ஜஸ்ட் கைண்ட் டு ஹிம். புரியுது. அப்படி சொல்லும்போது உனக்கு ஹர்ட் ஆகுமா? ஆவாதா? ம், ம். உனக்கு தெரியும் நம்ம ஸ்டார்ட் பண்றதுல இருந்து ஓகேவா? நான் ஒருத்தங்களுக்கு லாயலா இருந்தேன்னா, எவ்ளோ யாஹ்! லாயலா யாஹ்! இருப்பேன். ம், யூ நோ ம். ரைட்? ம், ம். நம்மளோட பாண்டே வந்துட்டு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ், 7 இயர்ஸ். ரைட் ஃப்ரம் திஸ் 8 இயர்ஸ், 8 யாஹ்! இயர்ஸ். ம். அப்படி இருக்கும். அப்போ நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போதும், அவங்க எல்லாருமே என் கூட இன்னும் ம், கான்டாக்ட்ல யூ நோ ம். ஹவ் மை யாஹ்! லாயல்டி யாஹ்! வொர்க்ஸ் ரைட்? ஸோ இப்படி இருக்கும்போது, இவங்க வந்து நம்மள பத்தி வெளில பேசுறாங்களே, இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு பேசினதுக்கு அப்புறம் 1 பார்த்தேன், 2 பார்த்தேன், 3 பார்த்தேன். நானும் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ம், வாட் ம், இஸ் ம். ராங் இன் தட்? தினேஷ்க்கும் உங்களுக்கும் பாண்ட் எப்படி இருக்கு இப்போ வெளில வந்ததுக்கப்புறம்? நான் பேசிக்கவே இல்ல மச்சான். பேசு நான் பேசிக்கவே இல்ல. ஐ மீன் ம். நாங்க அப்பவும் உள்ளே இருக்கும்போதும் வந்துட்டு ம். இ ரம்யா கிருஷ்ணன் மேம் எபிசோட்ஸ்க்கு அப்புறமா அவ்வளவா பேசிக்கிட்டது கிடையாது. பட் நான் உள்ள இருக்கும்போதே வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் மேம்க்கு எபிசோடுக்கு அப்புறமாவும் நான் ஒரு சில டைம் வந்துட்டு வீணா கிட்ட கேட்பேன். ஹவ் ஆர் யூ? ஆர் யூ ஓகே? ம், ம். இதெல்லாம் கேட்பேன். திஸ் இஸ் வாட் மை கடைசி வொர்க். இப்ப நான் இதெல்லாம் சொல்லும்போது நான் மேனிபுலேட் பண்றேன். புரியுதா? நான் அத ம். பண்றேன், இத பண்றேன். அண்ட் ஒரு கான்வர்சேஷன் நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு கிளீனா சொல்லுவாங்க. என்னன்னா, நான் தேஜஸ போயிட்டு மேனிபுலேட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ம். நீங்க நான் 2 பேரும் சேர்ந்து பண்றீங்க. எதுவுமே மேனிபுலேஷன் கிடையாது மச்சான். ம். கிளீனா சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. அந்த ஒரு விஷுவல் ஒண்ணு காமிப்பாங்க. நான் பேக்க போட்டுட்டு நம்ம வெளில போனோம்னா இப்படி ம். தானே போவோம்ன்னு சொல்லிட்டு காமிக்கும்போது, லேட்டர் ஆன் அங்கேருந்து வந்துட்டு அவங்க ரூம்லயே ஒரு சிங்கிள் பெட் இருக்கும். அந்த சிங்கிள் ம். பெட்ல தான் உட்காந்து நாங்க 2 பேருமே பேசிட்டு இருப்போம். இது நான் ஏன் சொல்றேன்னு நல்லா கேட்டுக்கோ சரியா? சிந்துரி அந்த இடத்துல வந்துட்டு லேட்டர் ஆன் வந்துட்டு வீணா கிட்டயே சொல்லியிருப்பாங்க. ரெக்ஸ கூட்டிட்டு வந்துட்டு என் பெட்ல உட்காந்து பேசாத. ஏன்னா வந்துட்டு ம். அது சிந்துரியோட பெட். இந்த கான்வர்சேஷனே நடக்கலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலாம். ம். அதுக்காக நான் சொல்றேன் ஓகேவா? ஆ பேசிட்டு இருக்கும்போது ஷீல் சே ரெக்ஸ் யூ ஆர் சோ கன்ஃப்யூசிங் மீ. ஐம் ம். கன்ஃப்யூஸ்ட். அப்போ நேஹாவும், தினேஷும் ஆப்போசிட் சைட்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ம். நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்ல. பிகாஸ் ம். வாட் ஐ ஃபெல்ட் இஸ் ஓவர் ப்ரோ. ஸோ லெட்ஸ் அவங்க கன்டின்யூ இப்படி சம்திங் சொல்றப்போ எல்ஸ். ம். ஆமா. அவங்க இவ்ளோ சொல்லும்போது, ம். ஒரு சில விஷயங்கள் தான் நான் சொல்றேன் ஓகேவா? ம். ம். கன்ஃப்யூசிங்ன்னு சொல்லும்போது, யாரா இருந்தாலும் இப்படி பின்னாடி திரும்பி பார்ப்பாங்களா? மாட்டாங்களா? ம். 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 அதே மாதிரி தான் தேஜஸ் டக்குன்னு என்ன திரும்பி பார்த்தான். தென் லேட்டர் ஆன் ஹி கேம் வாட் ஹேப்பன்னு சொல்லிட்டு ம். கேட்கும்போது தான், அப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆகும்? கன்ஃப்யூசிங்ன்னு ஒருத்தவங்க உன்கிட்ட சொல்றாங்க. யா ஸ்டில் சான்ஸ் இருக்குன்னு. ம்.
ஸ்டில் சான்ஸே வேணாம். லைக் ம். யூ ஆர் கன்ஃப்யூஸ்ட் ப்ரோ. ஸோ ம். இது வந்துட்டு நான் யோசிப்பேன்ல, நீ வரணும்னு சொல்லிட்டு தான் நீ ம். யோசிக்கிற. அப்போ ம். ரெஸ்ட்ரிக்டடா தான் நீ ஃபீல் பண்ற. ம். அதுதான் நான் தீசஸ் கிட்ட சொல்லியிருப்பேன். என்ன தப்பா இருக்குன்னா, லைக் வெளிலருந்து பார்க்குறப்போ 15 டேஸ் பார்த்துருக்காங்க. இவங்க 2 பேரும் எல்லாரும் கனெக்ஷன்ல இருக்காங்க. கனெக்ஷன் இல்லாம சில பேர் இருக்காங்கல்ல, ஏன் கனெக்டட்ல இருக்கவங்களே வந்து ரெக்ஸ் வந்து அதுக்கு பிரிக்க எனக்கு பார்க்குறாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல. அப்படின்றது தான் ஒரு விஷயமே. பிரிக்கலாம் யாருமே யார்கிட்டயுமே ஆ. சொல்லல. உங்களால முடிஞ்சா பிரிங்க. இப்படியெல்லாம் அவரு யாருமே அதான் அவரு யார்கிட்டயுமே தினேஷ் சொல்லல. அதான் உங்களால முடிஞ்சா வந்து நீங்க கனெக்ஷன் அ கனெக்ட் ஆயி காட்டுங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு மச்சான் சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்புன்னு நான் ம். சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் எனக்கு புரியல. நீங்க வந்துட்டு இது ம். எந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்குறீங்கன்னே எனக்கு புரியல. ப்ரோ ம். நான் என் எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டே நான் இப்படி சொல்ல மாட்டேன் மச்சான். ம். 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 தட்ஸ் தி ரெஸ்பெக்ட் ஐ ஹோல்ட் ஃபார் மை ஃபிரெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபார் ம். மை கேர்ள் ஃபிரெண்ட். புரியுதா? ம். அது எந்த ஒரு மீனிங்ல இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ வா 10 நாள் வந்து பழகு. புல்ஷிட் ப்ரோ. ம். ம். இது உள்ள இருக்கிற எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அண்ட் எவ்ரிஒன் ஒன்ஸ் செட் தட் தி ஸ்டேட்மெண்ட் இட்செல்ஃப் இஸ் ராங். இந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்துட்டு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ம். நீங்க இன்னொரு பாண்ட்ல வேணாலும் இருங்க. எவ்வளோ ஒரு லவ்ல வேணாலும் இருங்க. நான் உன்கிட்ட கேட்கிறேன். ம். உன்னால வந்துட்டு உன் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இப்படி சொல்ல முடியுமா? உன் கேர்ள் ஃபிரெண்ட வச்சுக்கிட்டு இன்னொரு பையன உன்கிட்ட சொல்ல முடியுமா? அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே ஃபர்ஸ்ட் நான் குடுக்க மாட்டேன். அப்படி இருக்காது. ம். ப்ரோ அவ என்ன ஐஸ்கிரீமா? இல்ல வந்துட்டு நீங்க என்ன அவள வந்துட்டு ஒரு பொருளா நீங்க ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்களா? நோ. ப்ரோ உங்களுக்குள்ளார ஃபீலிங்ஸ் இருக்கு ப்ரோ. ஷி இஸ் யுவர் கேர்ள் ப்ரோ. உனக்கு அவ்ளோ இருந்துச்சுன்னா நீ மனசுக்குள்ளாலே வச்சுக்கோயேன். ம். உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா. அது ஸ்டேட்மெண்ட்டா நீ சொல்லி, அவள வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அண்ட் அகைன் அந்த கனெக்ஷன் சொன்னதுனால எனக்கு ம். உள்ள போகும்போது யார் என்ன கனெக்ஷன்ல இருக்கிறாங்க ஒண்ணுமே தெரியாது. ஓகே. ம். ஓகேவா? ம். ஃபர்ஸ்ட் 2 பேர் நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ம். ஒருத்தங்க நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்க. ஆனா அவங்க கிட்ட நம்மளுக்கு ஒரு ஸ்பார்க்கும் இருக்கு, ஒரு கனெக்ஷனும் ம். இருக்கு. ம். அப்ப நான் ஏன் மச்சான் அடுத்தவங்க கிட்ட போயிட்டு என் டைம் வேஸ்ட் பண்ணணும்? மோனிஷா பக்கம் வந்தாச்சு. கலக்குறீங்களே ரெக்ஸ். என்ன ஏ ஃபார் ஆப்பிள் என்ன பிக்கப் லைன் ரெக்ஸ் அது? ஏ ஃபார் இவங்கள சொல்லவா? என்ன வேணாம். என்ன சொன்னா தப்பாயிரும். மோனிஷாவே ஏ ஃபார் அஸ்டானிஷிங் மோனிஷா, பி ஃபார் பியூட்டிஃபுல் மோனிஷா, சி ஃபார் கியூட் மோனிஷா, டி ஃபார் டால் மோனிஷா, இ ஃபார் எலிகன்ட் மோனிஷா, எஃப் ஃபார் ஃப்ரெஷ் மோனிஷா, ஜி ஃபார் காந்த கண்ணழகி மோனிஷா, எச் ஃபார் ஹேட்ரிக் மோனிஷா. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். அதுதான் வந்து ரீல்ஸ்ல எடுத்து தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. யார் பின்றாமான்ட்டு. எப்படி போய்க்கிட்டு இருக்கு பார்க்குறப்போ, இப்போ வந்து ஃபுல்லா வந்து மோனிஷா கூட கனெக்ஷனுக்கு நீங்க போய்க்கிட்டு இருக்கீங்க. லைக் 2 பேரும் அந்த வைப் செட் ஆயி போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடக்கும் போக போக? அகைன் என்ன ஆச்சுதுன்னா, இந்த கன்ஃப்யூஷன்லயே இருக்கும்போது தான் நான் மோனிஷா கிட்ட போயிட்டு வென்ட் அவுட் பண்ணேன். ம். ஓகேவா? நான் திருப்பியும் சொல்றேன். எனக்கு மோனிஷா மேல வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அட்ராக்ஷன் இருந்தது. பட் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஓகேவா? ஸோ அது நான் பார்க்குறப்போ எப்படி தெரியுதுன்னா, இப்ப வீணாலுமே மோனிஷாக்கு மாறிட்டான். அதுதான் இதுதான் அப்படின்ற மாரி அதுதான் வந்து நான் ஒரு சொல்றேன்ல. கன்வே ஏன்னா ஆகுது. நெறைய விஷயங்கள் வந்துட்டு எபிசோட்ஸ்ல உங்களால பார்க்க ம். முடியாது. அது யாருனாலயாவது பண்ண முடியுமா ம். மச்சான்? நீ ம். ம். சொல்லேன். இப்ப டக்கு நீங்க இல்லன்னா அங்க உன்னால ஜம்ப் ஆக முடியுமா? இத ம். வேற ஒரு ஸ்டேட்மென்ட்டா அவ நேத்து சொல்றா. பாத்தீங்களா? ரெக்ஸ் எவ்வளோ மெனிபுலேட்டிவ் என்ன விட்டுட்டு டக்குன்னு அங்க போயிட்டான். இதே கேள்வி தான் வீணா என்கிட்ட கேட்பா தெரியுமா? ம். நீ என்ன விட்டுட்டு அங்க போயிட்டேன்னா என்ன பண்ணுவ? எனக்கு உன் ம். மேல நம்பிக்கையே இல்ல. ப்ரோ தேர் இஸ் a lot of ஸோ conversation ப்ரோ. இப்போ டெலிகாஸ்ட் ஆகாதது நெறைய இருக்குன்றீங்க. நெறைய இருக்கு. சரி ஓகே. 4 நாள் வந்த என் மேல உனக்கு சாஃப்ட் கார்னர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ சொன்ன. ம். 14 நாளா பழகுன தினேஷ் மேலே சாஃப்ட் கார்னர்ல தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னா தெரியுமா? ஓகே. நான் அப்போதான் சொல்லுவேன் இந்த ரிலேஷன்ஷிப்ல உன்ன பத்தி யோசி. ம். அப்ப அவ சொல்லுவா எனக்கு இவன்லாம் விட்டுட்டு போனா எனக்கு ஒரு மேட்டரே கிடையாதுன்னு. ஓகே. நான் நெறைய விஷயங்கள் நான் சொல்லல. ம். ஏன்னா எனக்கு ஷோங்கிறது ஷோ ஓகேவா? அது ஒரு லவ் ஷோவா இருக்கட்டும், எதுவா ம். வேணாலும் இருக்கட்டும். வீட்டுள்ள இருக்கும்போது நீங்க அடிச்சுக்கிறீங்களா, புடிச்சுக்கிறீங்களா எதுவும் பட் நாள பின்ன நம்ம ஒரு மூஞ்சிய பார்த்துக்கும்போது நம்ம வந்துட்டு சுழிச்சுக்க கூடாது. ஐய்யய்யோ! ம். அப்படின்னு வெளில சொல்லிட்டு. வந்துட்டு. நான் சில டாபிக்ஸ்லாம் சொல்றேன். அதெல்லாம் வீட்ல இருக்கவங்களுக்கு யாருக்கு செட் ஆகும்னு சொல்லுங்க. ஓகேவா? யார் அந்த வீட்ல ரொம்ப ட்ராமா பண்ணிட்டே இருக்காங்க எப்பயுமே? டிராமா வந்துட்டு நீங்க இப்போ பார்த்த நிவேதிதாவ சொல்லலாம். ம். ம். பயங்கரமா பண்ணாங்க. ஏன்னா, அவங்களுக்கும் ஒரு டாபிக்கும் சம்மந்தமே கிடையாது. ம். ம். பிரியங்காவுக்கும், வெக்கிக்கும் ஒரு டாபிக் ஒண்ணு ம். போயிட்டு இருக்கு. ம். வந்து ஒரே நாள்ல வந்துட்டு அவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு விஷயம் ஒண்ணு பேசுவாங்க. சீரியஸா. ஓகே. அதனால தான் ஒரு பெரிய சண்டை நடக்கும். நீங்க பார்த்தீங்களா ம். வீட்ல? ம். ம். ஐ மீன் நீங்க எபிசோட் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல ரொம்ப பெரிய சண்டை நடக்கும். ஓகே. அது ஸோ தேவையில்லாதது தானே. ஏன்னா நான் வந்துட்டு பேசவே இல்ல. ஏன்னா நான் வந்து ஒரு நாள் தான் ஆகுது. ஒண்ணும் தெரியாது. நம்ம ஏன் புரியுது. பேசணும்? கரெக்ட்டா? தென் அதுக்கு வீட்ல யார் ரொம்ப ஃபேக்கா இருக்காங்க? ஐ வுட் சே தினேஷ் ப்ரோ. தினேஷ். ஓகே. தினேஷ் ஏன் ரொம்ப ஃபேக்னா, நீங்க ம். பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப லவ்வி டவ்வியா தெரியும் ப்ரோ. ம். பட் ம். இஸ் நீங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட இஸ் வெரி கன்னிங் அண்ட் வெரி மேனிபுலேட்டிவ். அவன் எந்த ஒரு இடத்துலயுமே அவன புட் டவுன் பண்ணவே இல்ல. ம். எல்லா இடத்துலயுமே வந்துட்டு வீணாவ புட் டவுன் பண்ணிட்டு தான் போயிருக்கான். ஆனா ஓகே. இந்த மரமண்டைக்கு அது தெரியவே இல்ல. சீரியஸா சொல்றேன் ப்ரோ. ம். ம். பவுண்டரீஸ பத்தி நான் பேசல. ம். ம். என் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட வந்து 10 நாள் பழகுன்னு நான் சொல்லல. கம்பேரிசன் நான் பண்ணல. சண்டை நான் போடல. ஓகேவா? அவளுக்கு அவ்ளோ நம்பிக்கை இருந்துச்சுன்னா, ஏன் எங்க 2 பேரும் தனியா பழக விட வேண்டியது தானே? ஏன் போயிட்டு சண்டை போடுறாரு? கேட்கிறேன்ல. தெரியாம கேட்கிறேன். ரம்யா கிருஷ்ணன் மேம் எபிசோட்ல தௌலத்தா கால் மேல கால் போட்டு உட்காந்து நீங்க சொல்றீங்கல்ல, வா 10 நாள் பழகுன்னு சொல்லிட்டு. ஏன் அந்த நாள் இன்னொரு மேட்டர் தெரியுமா உனக்கு? நான் சொல்றேன். இது கேளு நல்லா. ம்.
இந்த ரம்யா கிருஷ்ணன் மேம் எபிசோட் நடக்குதுல்ல, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் ப்ரோ, ஜஸ்ட் 10 மினிட்ஸ் பிஃபோர் அங்க ஒரு கார்டன் ஏரியா இருக்கும். அந்த கார்டன் ஏரியால இருந்தா நாங்க கீழ வந்து உட்காரணும். அங்க ஒரு ஊஞ்சல் இருக்கும். அங்க இங்க 2 பேருக்கும் எவ்வளவு பெரிய சண்டை போயிட்டு இருந்தது தெரியுமா? அவ்வளோ ஃபியூரியஸா இருந்தான் தினேஷ பார்க்கும்போது. நான் அவனோட ஆனா இவனுக்குள்ளால இப்படியா ஒரு ரூபம் இருக்குன்னு அவ்வளோ கோவப்பட்டு பேசிட்டு இருக்கான். அப்பதான் நான் போறேன். வீணா கிட்ட. ஆமா, வீணா பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. அப்பதான் நான் போறேன். ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு பேசிட்டு நான் அவள கன்சோல் பண்ண ப்ரோ அங்க. எதுவுமே கவலைப்படாத. நான் உன்ன வந்துட்டு எதுலயுமே இதாக மாட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் அ ஷோ. ரிலாக்ஸ். இதனால எதுவுமே உனக்கு நான் உன்ன எந்த ஒரு இடத்துலயுமே தப்பாக நான் சொல்லிட்டு வரேன் மச்சான். ஐ கேன் ஸ்வேர் இட் ஆன் மை காட் அண்ட் சே ப்ரோ. அப்படி சொல்லிட்டு வந்து கீழே வந்து என்னை பத்தியே பேசும்போது அப்போ நான் நினைச்சேன் சரி ஓகே நம்ம மேல எல்லாமே எடுத்துக்கலாம். தட்ஸ் ஓகே ஃபைன். நல்லா இருக்கட்டும் பரவாயில்ல. பார்க்குறப்போ மக்கள் வந்து நீங்க தான் தப்பு பண்றீங்க அப்படின்றது தான் ப்ரொஜெக்ட் ஆகும்ல. நான் நான் வந்துட்டு அப்படி ப்ராஜெக்ட் ஆகுறதுலயுமே வந்துட்டு எனக்கு நான் நினைச்சிட்டேன் ஓகே ரைட் லெட் இட் பி. நம்ம பார்க்காத விமர்சனமா ஓகே ப்ரோ 4 நாள் பேசுவீங்களா 5 நாள் தட்டி விடுவீங்களான்னு சொல்லிட்டு நான் அப்படி இருந்தேன். எனக்கு எங்க தெரியுமா வந்துட்டு நான் பேசணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். நான் இவ்வளோ இதெல்லாம் பண்ணிட்டு உனக்காக எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் வந்து நின்று இருக்கேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஓகேவா. நீ வெளில வந்துட்டு என்னை பத்தி இவ்வளோ நீ பேசுறது தான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. புரியுதா? அந்த பெட்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்கல்ல மேல போயிட்டு. அப்ப நான் வந்து 5 நிமிஷம் டைம் குடுறான்னு சொல்லிட்டு சொல்லுவேன்ல. அவன் பாய் ஃப்ரெண்டா எந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுத்திருக்கான். அவன் சொல்ல வேண்டியதானே நீ ஆள் இப்போ சரியில்லை ப்ரோ நீங்க அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு சொல்லலாம்ல. அவன் 5 நிமிஷம் என்ன பேச விட்டான்ல. ப்ரோ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அழுறா. நீ ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டேன். அவ்வளோ காமன் சென்ஸ் உனக்கு இருக்காது. நான் நேயோட பாட்டில்ல இருந்து தண்ணியை பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்து அவளுக்கு கொடுக்குறேன். கீழேருந்து சாப்பாடு ஃபுல்லா தட்டு ஃபுல்லா சாப்பாடு வச்சு எடுத்துட்டு வந்து நான் அவளுக்கு மேல கொடுக்குறேன். அதெல்லாம் காமிக்கவே இல்லை தெரியுமா? வீட்ல யார் ரொம்ப போல்ட் அண்ட் வீட்ல யாரு கரெக்டா நடந்துக்கக்கூடிய ஒரு பர்சன்னா? கரெக்டா நடந்துக்கக்கூடிய பர்சனான்னு சொல்ல மாட்டேன். பட் வெரி போல்ட் வாஸ் பிரியங்கா. அந்த வீட்ல யார் நிஜமான மேனிபுலேட்டர்? வேணாம் மச்சான் இது தட்டி விடு. என்னாச்சு சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை. மெனிபுலேட்னா அங்க பண்ணியிருக்காங்க. நிறைய மெனிபுலேஷன் வேலைலாம் நடந்திருக்கு ப்ரோ. சூப்பர் கேம் எல்லாம் விளையாடி இருக்காங்க. பட் எதுவுமே வரல. எதுவுமே நான்லாம் போகும்போது ஒரு சில பேர்கிட்ட எல்லாம் சொன்னேன் இதெல்லாம் வேணாம் உனக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு. வேணாம் லெட்ஸ் யூனோ ஏதோ பெரிய விஷயம் நடந்துட்டு போய் அந்த வீட்டில் காட்டப்படாத ஒரு விஷயம் நிறைய இருக்கு போலயே. மச்சான் நிறைய இருக்கு மச்சான். அதுதான் நான் சொல்றேன்ல. அதெல்லாம் ஒரு வேலை காட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க எல்லாரும். பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க எல்லாருமே. நான் வந்துட்டு ஒரு ஒரு மென்டாலிட்டியோட தான் போயிருந்தேன். என்னன்னா எங்க அம்மா வெளில ஷோ பாக்குறாங்க. அந்த அந்த கான்செப்ட். அதுக்கப்புறமா ஒரு தம்மா துண்டு ஒரு 5% வச்சுக்கோ. ஒரு கார்டன் ஏரியா ஃபுட்டேஜ் மட்டும் காமிச்சாங்க. நீ பார்த்திருப்பியா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த கார்டன் ஏரியா ஃபுட்டேஜ்லயே வந்துட்டு எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். ஐ மீன் இன்னும் இந்த மாதிரி நிறைய சில விஷயங்கள் இருக்கு. காட்டப்படலன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். ஷோ ஜெனரலா பார்க்குறப்போ சில விமர்சனங்களும் இருக்கும். லைக் இது நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏத்த ஷோ இல்ல. லைக் எப்படி வந்து ஒரு ஷோல 30 டேஸ்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றது. பேசுற விஷயங்கள் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி விமர்சனம் சொல்றவங்களுக்கு I'll just say bro. Really I'll say yourselfன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இந்த செகண்ட் சான்ஸ் இல்லாததுனால இன்னைக்கு எத்தனை பேரை நம்ம லூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரிதன்யா மேட்டர். இது வந்துட்டு ரொம்ப பேசப்பட்டதுனால நான் சொல்றேன். அவங்க மைண்ட் செட்ல இந்த மாதிரி செகண்ட் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு நம்ம கூட இருந்திருப்பாங்க ப்ரோ. ஒரு வயசான ஒரு ரிப்போர்ட்டர்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ ஐ ரிமெம்பர் ஹிஸ் நேம். ஆனா பேர் மறந்துச்சு. ரியலா வயசுக்கு தான் நான் மரியாதை கொடுக்குறேன். இந்த மாதிரி ஆளுங்களை உள்ள கூட்டிட்டு வரவங்க எல்லாரும் வந்துட்டு கூட்டிட்டு வருவாங்க. டேய் யாரா நீ? எனக்கு புரியல. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல நீ எங்களுக்கு சாப்பாடு போடுறியா? இல்ல நீ வந்து பாத்தியா? சரி அந்த ஸ்டேட்மெண்ட் பொண்ணுங்கள சொல்லும்போது எப்படி இருக்கும்? அப்ப நீங்க கண்டென்ட்காக என்ன வேணாலும் பேசுவீங்க. ஜஸ்ட் இன்னும் ஒரு யூடியூப்ல ஒரு 5000 ரூபாய் 10,000 நீங்க வந்துட்டு இடத்துல இருந்து உங்களை கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது கூச்சமே படாம என்ன உங்க பசங்க வயசு இருப்பாங்களா அவங்க? நல்லதோ கெட்டதோ மச்சான். அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லலாமா? இட்ஸ் லைக் புல்ஷிட் ப்ரோ. நான் பார்த்த உடனே இல்ல. நான் ஆக்சுவலி வீடியோல பேசி போடலாம்னு நினைச்சேன். பட் இன்டர்வியூல நான் நிச்சயமா இதை பேசணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். அவன் கண்ணை அடிச்சு இப்படி பேசினே இருப்பான். ஏன் உனக்கு செகண்ட் லவ் நான் ஏன் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்றேன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. புரியுதா? செகண்ட் லவ்னு ஒண்ணு இருக்கு. செகண்ட் சான்ஸ் நம்மளுக்கே செகண்ட் சான்ஸ் இஸ் நாட் ஒன்லி இன் லவ் ப்ரோ. செகண்ட் சான்ஸ் இஸ் இன் எவ்ரிதிங். ஓகேவா? உன் கரியர்ல ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்கு. உன் லைஃப்ல ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்கு. நீ கெட்டவனா இருந்து நல்லவனா மாறுறதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்கு. ஏன் நீங்க இந்த ஷோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்து பார்க்க மாட்டீங்க? ஸோ இந்த ஷோல எங்கேயாச்சும் ஒரு லிமிட் தாண்டுறோமோ இது கொஞ்சம்? ஏன்னா எல்லாரும் பார்க்குறாங்க, டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. லிமிட் தாண்டுற மாதிரி எங்கேயாச்சும் ஃபீல் ஆயிருக்கா? இல்ல. அப்படியெல்லாம் இல்ல மச்சான். எவ்ரிதிங் வாஸ் அண்டர் கண்ட்ரோல். அண்ட்
ஆஸ் அன் அடல்ட் ப்ரோ, நீ ஒரு அடல்ட், உன்னை கான்ட்ராக்ட் சைன் பண்றாங்கன்னா நீ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள வர. ஓகேவா? கான்ட்ராக்ட்லயே நிறைய விஷயங்கள் போட்டிருக்கு. கான்ட்ராக்ட்லயே நீ எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் சைன் பண்ற. உங்க மனசார நீங்க என்ன பண்ணாலும் ஓகேன்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்றாங்க. வெளில வந்துட்டு சும்மா இதெல்லாம் ஐ மீன் ஐ டோன்ட் ஃபீல் ஸோ இட்ஸ் குட் டு சே தட் பிகாஸ் ஆஸ் யூ ஆர் அன் அடல்ட் யூ ஹேவ் டு டேக் யுவர் ஓன் டிசிஷன். அவ்வளவுதான். இந்த வீடியோ செகண்ட் லவ் பார்க்குறப்போ சில பேர் பிக் பாஸ் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரியும் சில டாக்ஸ் இருக்கு. ஸோ பிக் பாஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? நீங்க பிக் பாஸ் பார்த்துருப்பீங்க, இதுவும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ உள்ள இருக்கவங்களுக்கு தான் தெரியும் என்ன டிஃப்ரென்ஸ், இங்க எவ்வளவு சொஃபிஸ்டிகேட்டட், அதை பத்தி சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஐ ஃபீல் பிக் பாஸ்ல இருக்கிறவங்களாவது ஒரு சில பேர் ரியலா இருப்பாங்க. பட் பிக் பாஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபேக்கா தான் பார்த்திருக்கேன். 100 days ஃபேக்கா இருக்க முடியுமா? 100 நாள் ஃபேக்கா இருக்கலாம் மச்சான். உன்னால நினைச்சா நீ இருக்கலாம். நீ பிரிட்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சானா பண்ணிட்ட. நீ பர்சனாலிட்டியும் உன் மைண்டுக்குள்ளால செட் பண்ணிட்டானே நீ அப்படி. அந்த மாதிரி நீங்க யாராச்சும் இருந்திருக்காங்களா? நீங்க பார்த்த எபிசோட்ஸ்ல இவங்க ஃபேக்கா இருக்காங்க அப்படின்ற நான் பழகுனதே 4 பேர்கிட்ட. லைக் இல்ல பிக் பாஸ்ல 100 days ஃபேக்கா இருக்காங்க அப்படின்ட்டு ஞாபகம் இல்ல. நம்ம தான் பண்ணிருக்கோம் பிக் பாஸ் விமர்சனம் 2 பேரும் உட்கார்ந்து. அது ஞாபகம் இல்ல. பட் நிறைய பேர் இருந்திருக்காங்க. வெளிலயும் வந்துட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு அவங்க ஃபேக்கா இருக்கிறவங்கள அதிகமா காமிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ரியலா இருக்கிற ஒரு சில பர்சனாலிட்டிஸ் தான் கண்டினியூஸா காமிப்பாங்க. ஐ விஷ் ஐ வுட் கோ டு பிக் பாஸ் அண்ட் பி ரியல். ஏன்னா ஒரு இந்த ஷோலயே வந்துட்டு 30 days என்னால ரியலா இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு என்னால நினைக்கும் போது ஐ ஜஸ்ட் வாண்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். நம்மளால அந்த ஷோல ரியலா இருக்க முடியுமா? ரியலா இருந்தா எப்படி ஆடியன்ஸோட. ஆனா விஷ் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களும் அந்த வீட்டுக்குள்ளால வந்தாங்க. பயங்கரமா இருக்கும். லைக் ஐ ஜஸ்ட் கான்ட் இமேஜின். யா. அப்ப வெளியில யார் கூட கான்டாக்ட்ல இருக்கீங்க? ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் யார்ட்ட? பிரியங்கா கூட இருக்கேன், மோனிஷா கிட்ட இருக்கேன், தேஜஸ், ஓ மை லவ்லி பிரதர், தேஜஸ் கூட இருக்கேன். தேஜஸ் எல்லாம் வந்துட்டு லைக் அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வச்சுக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு ஷோல இப்படி கேட்கலாமா? ஒரு பொண்ணு கிட்ட வந்து வாட் யூ ஆர் வேரிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஷோல கன்சர்ன் இல்லாம கேட்கல அப்படின்ற மாதிரி லைக் நிறைய கன்சர்ன் கமெண்ட்ஸ் இல்லாம கேட்கறல. அதுதான் நான் சொல்றேன். அடல்ட்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டாங்க. அவங்க 2 பேருமே கன்சர்னோட தான் பழகுறாங்க, கன்சர்னோட தான் கேக்குறாங்க. இப்போ நான் இப்படி தான் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு உன்னால சொல்ல முடியுமா? ஏன் லவ் லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும், லவ் பண்ற ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். அது உனக்கு தப்பா தெரியலாம். அவரு he was actually very genuine. ஓகேவா? அவர் எந்த ஒரு இடத்துலயுமே ட்விஸ்ட் பண்றது, மேனிபுலேட் பண்றது, he never does that. அவர் என்னன்னா அவர் நேயா கூட ரொம்ப பிஸியா இருந்தாரு. அதுதான் நான் உள்ள போகும்போது பார்த்தேன். ஓகேவா? he was in his own zone. நாங்க எங்க கான்வர்சேஷனே அவ்வளவா இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டா கிடையாது. அந்த கான்வர்சேஷன் எதனால வந்துச்சுன்னா அன்னைக்கு பெட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் போயிட்டு அது ஒரு ரெட்டிஃபை பண்றதுக்காக அவர் கேட்டார். அந்த பதில் ஒன்று சொன்னனே தவிர பட் இஸ் ஆக்சுவலி நைஸ் கை ப்ரோ. ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்றதுனால அதை வந்துட்டு நானும் தான் வந்துட்டு கட்டி பிடிக்கிற ஒரே ஒரு சீனை மட்டும் எல்லாத்துலயுமே போட்டுட்டு இருக்காங்க. நான் ஃப்ரெண்ட்லியான ஹக்கு கேட்டது, கீழே வந்துட்டு அவங்க பேசினது. ஏன் உனக்கே தெரியுமா அது? கார்டன் ஏரியால என்கிட்ட பேசினது பாத்தியா? நான் பார்த்தேன். லைக் அவங்க சொல்லியிருப்பாங்க, லைக் நீங்க கேட்டிருப்பீங்க உனக்கு பிடிக்குமா பிடிக்காதானே, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஆனா எந்த ஒரு யூடியூப் சேனலுமே இதை பத்தி பேசல மச்சான். ரியலா எந்த ஒரு யூடியூப் சேனல்லையுமே இதை பத்தி பேசல. They all are so dumb. You have that video? Yeah, I have. You want to watch? In a distance, which I really don't want to do. Yeah, I really want to get close to you. You're not. What I... Okay. I'll just tell you one thing. அவங்க ஒரு இடத்துல ஹர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஹர்ட் பண்ணிருக்கேன் அவங்கள. தெரியாம இல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டே I'm hurting you. No, you're not. What I feel. Or I'm just trying to maintain a distance, which I really don't want to do. Yeah, I really want to get close to you. இப்படிலாம் பேசுவ, அப்புறம் சிரிப்பேன். Then you'll be like, எதுக்கு சிரிச்ச? நீ சிரிச்ச? ஓகே. இந்த கான்வர்சேஷன் நான் கிளீனா சொல்லட்டா. இது ஆக்சுவலி என்ன ஆகும்னா, இதே இதுல வந்துட்டு நாங்க மேல வந்துட்டு சரி வாங்க நம்ம மாடல் மாதிரி நடக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன்னா தினேஷ்காக வீணா கிட்ட ரொம்ப ரூடா பழகுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹர்ட் பண்றத மாதிரி, அவங்க எது பேசினாலும் மூஞ்சால அடிச்சத மாதிரி பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு என்னன்னா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் தினேஷ் ஃபீல் கம்ஃபர்டபுள். லைக் ரெக்ஸ் வந்துட்டு ஹர்ட் பண்றா, ரெக்ஸ் சரியா பேசுமா. அது முன்னாடி எல்லாம் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் ரேம்ப் வாக் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவங்க வந்துட்டு நம்ம 2 பேருமே இப்படி நடக்கக்கூடாது அப்படி நடக்கக்கூடாது, நம்ம 2 பேருமே நடந்து போகலான்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஐ மீன் நாங்கள் சும்மா விளையாடிட்டு ரேம்ப் வாக் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க ஒரு மாதிரியும் வந்துட்டு ஹர்ட், எனக்கு என்ன ஃபார் மை கன்சர்ன் நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிருப்பேன். அந்த கான்வர்சேஷன் தான் நான் கீழே கேட்பேன். நான் உன்னை ஹர்ட் பண்ணுறத மாதிரி இருக்கு. தென் ஷீல் சே யூ ஆர் நாட். அவங்க புரியுது லைக் ஐ கெட் இட். புரியுதா? ஸோ அவங்க சொல்லும்போது நான் அவனை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ நானே உன்னை ஹர்ட் பண்ணுறேன்னா அப்போ தினேஷ் அஃபெக்ட் ஆகுறதுனால தானே நான் உன்னை ஹர்ட் பண்ணுறேன். பட் யா அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 30 days
நான் இருந்திருந்தேன்னா கேமே வேற மாதிரி இருந்திருக்கும். யா பட் யா 15 டேஸ் போனதுனால சில் எவ்ரிதிங் வில் பி குட். யா குட் மாமா. Thank you so much. It was மாமா nice. thank It you was so thank nice you talking to you. thank you